சென்னை திருவிக நகரில் தண்ணீர் லாரி மோதி சிறுமி பலியான நிலையில் சென்னையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் கனரக வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். போலீசார் கனரக வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? சென்னை பெரம்பூரில் நேற்று முன்தினம் பள்ளிக்கு சென்ற 10 வயது சிறுமியை அவரது தாயார் ஏற்றி சென்ற போது அப்போது இருசக்கர வாகனத்துல தவறி விழுந்து தண்ணீர் லாரி மோதி சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவமானது சென்னையை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளானது சென்னை காவல் ஆணையர் தரப்புல எடுக்கப்பட்டது. அதாவது இது சரிவர இந்த காலை 8 மணியிலிருந்து அந்த 12 மணி வரையில எந்த விதமான கனரக வாகனங்களும் இயக்கக்கூடாது என காவல் ஆணையர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த உத்தரவை பின்பற்றாமல் செயல்பட்டதற்காக காவல் ஆணையர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் அது மட்டுமின்றி ஏசிக்கு துறை ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக போக்குவரத்து போலீசார் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு நியமிக்கப்பட்டு இந்த கனரக லாரிகள் ஏதேனும் குறிப்பிட்ட நேரத்துல செல்கிறதா என்பதை கவனிக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில காலை இந்த 8 மணியிலிருந்து 12 மணி வரையில கனரக லாரிகள் மற்றும் வாகனங்கள் ஏதேனும் சென்று வந்தால் அதனை போக்குவரத்து போலீசார் நிறுத்தி அந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக சென்னையில பல்வேறு இடங்கள்ல, அதாவது 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போலீசார் தொடர்ச்சியாக தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு இருந்து இது தொடர்பாக லாரி ஏற்றிக்கொள்ள லாரி வாகனங்கள் மற்றும் அதன் பின்பாக கனரக லாரிகள் அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய வாகனங்களை பிடித்து அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை பறிமுதல் செய்து அதன் பின்பாக 100 நாட்களுக்கு பிறகே கொடுக்க வேண்டும் என காவல் ஆணையர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் போக்குவரத்து போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது திருவிக நகர் மற்றும் கொளத்தூர், ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இது போன்று போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு ஒப்பந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் தரப்புல ஒரு எதிர்ப்பும் கிளம்பி இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட நேரத்துல இது போன்ற லாரிகள் இயக்கக்கூடாது என்பதால தாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவும் அந்த நேரத்துல மட்டும் இவ்வளவு லாரிகளை நாங்கள் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு செல்ல முடியாது எனவும் அவர்கள் தரப்புல ஒரு எதிர்ப்பானது கிளம்பி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.